இன்றைக்கு பேசிய அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இந்த பட்டா செல்லாத பட்டா என்று சொல்லி வருகிறார். இனிமேல் இந்த பட்டா செல்லாத பட்டா என்று நீ சொல்லி வந்தால் உன் மீது வழக்கு தொடரப்படும் என்பதை இந்த மேடையிலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், தமிழ்நாடு அரசை நீ கொச்சப்படுத்துகிறாய். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கிய அந்த பட்டாவை நீ கொச்சப்படுத்துகிறாய். மக்களை பொய்யாக சொல்லி மக்களை திசை திருப்ப பார்க்கிறார். எனவே பத்திரமாக இருந்து கொள். ஏற்கனவே ஒரு முறை சிறை தண்டனை பெற்று நீ வெளியே போனவன் தான். அதனால இதற்கு மேலும் அது போல பேசாது. திராணி இருந்தால் உங்களுடைய ஆட்சியிலே சாதனைகளை பேசு. உங்களுடைய ஆட்சியுடைய சாதனைகள் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? இலவச மிக்சி கொடுத்தீங்க, கிரைண்டர் கொடுத்தீங்க, ஃபேன் கொடுத்தீங்க. ஒரு வீட்டில் கூட இன்றைக்கு அது இல்லை. ஆனால் நம்முடைய மாண்புமிகு கலைஞருடைய ஆட்சி காலத்திலே இலவச அடுப்பு கொடுத்த பெண்கள் எல்லாம் அடுப்பு ஊதி கொண்டிருந்தவர்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுத்து கேஸ் கொடுத்தோம். இன்றைக்கும் அதுதான் இருக்கின்றது. இலவச வண்ண தொலைக்காட்சி பற்றி கொடுத்தோம். இன்றைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது. நாங்கள் ஒரு திட்டம் எடுக்கிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் அந்த ஆயுட்காலம் முழுவதும் அந்த வீட்டிலே இருக்கும். அதற்காக தான் நாங்கள் திட்டமிடுகின்றோம். உதாரணத்திற்கு பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்து இன்றைக்கு அந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதை பின்பற்றி இன்றைக்கு இந்தியா முழுவதும் அந்த திட்டம் செயல்படுகின்ற வகையில் இருக்கிறது என்று சொன்னால் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் இந்த மாநிலத்தோடு நிற்கவில்லை. இந்தியா முழுவதும் அந்த திட்டம் செயல்படுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரே ஒரு தலைவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பது இங்கே இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல காலை உணவு திட்டம், அந்த காலை உணவு திட்டம் என்பது கனடா நாட்டினுடைய பிரதமர் பாராட்டுகிறார், உலகத்திலே இருக்கின்ற தலைவர்கள் பாராட்டுகிறார், ஐநா சபை பாராட்டுகிறது என்று சொன்னால் இது போல ஒரு திட்டம் அதிமுக ஆட்சியிலே நடைபெற்றது என்று சொன்னால் இல்லை. ஆனால் அவர்களுக்கு திட்டங்களை பற்றி சொல்ல, திட்டங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள் அதிமுக காரர்கள். அதனால் இங்கே ஒசூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பை அளித்த கழகத்தினுடைய தலைவரும் தமிழகத்தினுடைய முதலமைச்சருமான அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் நம்முடைய பொறுப்பு அமைச்சர் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் வை பிரகாஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் உரிதாக்கி கொண்டு இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் வை பிரகாஷ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் அண்ணன் சுகுமாரன் அவர்களே, முன்னிலை ஏற்று அமர்ந்திருக்கின்ற மாநகர கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, முன்னாள் நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, மேடையில் இருக்கின்ற கூட்டணி கட்சியினுடைய மதசார்பற்ற கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களே, வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமக்காக வாக்குகளை சேகரிக்க வருகை புரிந்திருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் தேர்தல் பணிக்குழுவினுடைய செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் கம்பம் செல்வேந்திரன் அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய தேர்தல் பார்வையாளராக வருகை புரிந்திருக்கின்ற நாமக்கல் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் பார் இளங்கோவன் அவர்களே, மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, வார்டு கழகத்தினுடைய செயலாளர்களே, கூட்டணி கட்சியினுடைய தோழர்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் மேடையெல்லாம் பேசுகின்ற போது சொல்லிக் கொண்டு வருகிறார், இந்த தேர்தல் என்பது தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான தேர்தல் என்று அவர் பட்டி தொட்டி எல்லாம் பேசி வருகிறார். நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏன் நம்முடைய தலைவர் அவர்கள் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்று
சொல்லுகிறார் என்று சொல்லி சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அவர் எதை வைத்து சொல்லுகிறார் என்று சொன்னால், திருப்பரங்குன்றம் ஒரு அயோத்தியாக மாறிடக்கூடாது என்று அவர் சொல்லி வருகிறார். மணிப்பூரை போல தமிழகம் மாறிவிடக்கூடாது என்று உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்ற பொருளாதார பின்தங்கிய மாநிலமாக இருக்கின்ற உத்தரப்பிரதேசத்தை போல தமிழகம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லி வருகிறார். பீகாரிலே கல்வி அறிவு இல்லாத கல்வியிலே பின்தங்கிய மாநிலமாக இருக்கின்ற பீகாரை போல தமிழகம் மாறிவிடக்கூடாது என்பதற்காக சொல்லி வருகிறார். ஆக பாரதிய ஜனதா ஆளுகின்ற மாநிலங்களைப் போல் அல்லாமல் தமிழ்நாடு ஒரு தனித்துவமான மாநிலமாக, முன்னேறிய மாநிலமாக, அனைத்து துறையிலும் முதன்மை மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த தேர்தல் டெல்லிக்குமான தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் என்று சொல்லி வருகிறார். அதை நாம் உணர்ந்து நாம் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். இங்கே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே சொல்லி வருகிற தேர்தல் அறிக்கை தான் இந்த நம்முடைய தேர்தல் அறிக்கை, சூப்பர் ஸ்டார் தேர்தல் அறிக்கை என்று சொல்லி வருகிறார். இங்கே ஓசூரிலே இன்றைக்கு கிட்டத்தட்ட 10,000 பட்டாக்கள் இந்த ஓசூரிலே வழங்கப்பட்டது என்று சொன்னால் இந்த ஓசூர் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார் இந்த ஆட்சியில் என்பது ஒரு சின்ன உதாரணம். இந்த ஒரே உதாரணம் போதும். தலைவர் கலைஞரோட காலத்தில் தான் பட்டா வழங்கப்பட்டது. அதற்கு பின்னாடி வந்த அதிமுக ஆட்சியில் ஒரே ஒரு பட்டா கூட இதுவரைக்கும் வழங்கப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு பேசிய அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இந்த பட்டா செல்லாத பட்டா என்று சொல்லி வருகிறார். இனிமேல் இந்த பட்டா செல்லாத பட்டா என்று நீ சொல்லி வந்தால் உன் மீது வழக்கு தொடரப்படும் என்பதை இந்த மேடையிலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், தமிழ்நாடு அரசை நீ கொச்சப்படுத்துகிறாய். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கிய அந்த பட்டாவை நீ கொச்சப்படுத்துகிறாய். மக்களை பொய்யாக சொல்லி மக்களை திசை திருப்ப பார்க்கிறார். எனவே பத்திரமாக இருந்து கொள். ஏற்கனவே ஒரு முறை சிறை தண்டனை பெற்று நீ வெளியே போனவன் தான். அதனால இதற்கு மேலும் அது போல பேசாது. திராணி இருந்தால் உங்களுடைய ஆட்சியிலே சாதனைகளை பேசு. உங்களுடைய ஆட்சியுடைய சாதனைகள் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? இலவச மிக்சி கொடுத்தீங்க, கிரைண்டர் கொடுத்தீங்க, ஃபேனு கொடுத்தீங்க. ஒரு வீட்டில் கூட இன்றைக்கு அது இல்லை. ஆனால் நம்முடைய மாண்புமிகு கலைஞருடைய ஆட்சி காலத்திலே இலவச அடுப்பு கொடுத்த பெண்கள் எல்லாம் அடுப்பு ஊதி கொண்டிருந்தவர்களுக்கு கேஸ் அடுப்பு கொடுத்து கேஸ் கொடுத்தோம். இன்றைக்கும் அதுதான் இருக்கின்றது. இலவச வண்ண தொலைக்காட்சி பற்றி கொடுத்தோம். இன்றைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது. நாங்கள் ஒரு திட்டம் இடுகிறோம் என்று சொன்னால் அந்த திட்டம் அந்த ஆயுட்காலம் முழுவதும் அந்த வீட்டிலே இருக்கும். அதற்காக தான் நாங்கள் திட்டமிடுகின்றோம். உதாரணத்திற்கு பெண்களுக்கு இலவச பஸ் பயணம் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் அறிவித்து இன்றைக்கு அந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் செயல்பட்டு வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் மற்ற மாநிலங்கள் எல்லாம் அதை பின்பற்றி இன்றைக்கு இந்தியா முழுவதும் அந்த திட்டம் செயல்படுகின்ற வகையில் இருக்குது என்று சொன்னால் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டம் இந்த மாநிலத்தோடு நிற்கவில்லை. இந்தியா முழுவதும் அந்த திட்டம் செயல்படுகிறது என்று சொன்னால் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரே ஒரு தலைவர் நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்பது இங்கே இருக்கின்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல காலை உணவு திட்டம், அந்த காலை உணவு திட்டம் என்பது கனடா நாட்டினுடைய பிரதமர் பாராட்டுகிறார், உலகத்திலே இருக்கின்ற தலைவர்கள் பாராட்டுகிறார், ஐநா சபை பாராட்டுகிறது என்று சொன்னால் இது போல ஒரு திட்டம் அதிமுக ஆட்சியிலே நடைபெற்றது என்று சொன்னால் இல்லை. ஆனால் அவர்களுக்கு திட்டங்களை பற்றி சொல்ல, திட்டங்களை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லாதவர்கள் அதிமுக காரர்கள். அதனால் இங்கே இருக்கின்றவர்கள் ஒன்றே ஒன்று நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய திட்டங்களை எடுத்து சொன்னால் போதும், அவருடைய தேர்தல் அறிக்கை சொன்னால் போதும், வெற்றி பெறுவது ஈஸி. வெற்றி என்பது 200 தொகுதியை அவர் சொல்லியிருக்கிறார். 200 தொகுதியிலும் நாம் வெற்றி பெறுவது உறுதி என்று சொன்னால் கண்ட தேர்தலில் எல்லாம் வெற்றி கொண்ட ஒரே தலைவன் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் ஆனாரோ அன்றையிலிருந்து ஒரு தேர்தலிலும் கூட வெற்றி காணாததான். ஒரு பக்கம் அனைத்து தேர்தலிலும் வெற்றி கண்ட தலைவர், மறுபக்கம் தேர்தலிலே வெற்றி காணாத ஒரு தலைவர். இவர்களுக்கு இடையில தான் இன்றைக்கு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த தேர்தலில் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெறுவது உறுதி என்பதை இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓசூருக்கு யார் வந்தாலும் சரி, நம்ம 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 அண்ணா கண்மன் செல்வேந்திரன் வந்திருக்காரு.
இது போன்ற பெரிய பெரிய தலைவர்கள் வந்தாலும் சரி, ஒரு சின்ன பேச்சாளர் வந்தாலும் சரி, நாம் ஏதாவது அண்ணா மதியம் சாப்பிட்றீங்களான்னு சொன்னால், இல்லை எங்கள் சொந்தக்காரங்க வீடு இருக்குது, என் பிள்ளைங்க வீடு இருக்குது, எனக்கு தெரிஞ்சவங்க வீடு இருக்குது, நெருங்கிய உறவினர்கள் வீடு இருக்குன்னு அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. நானும் பலமுறை யோசிப்பேன், என்னடா யார் வந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு போயிடுறான்னு பார்த்தா, இதுதான் கலைஞருடைய ஆட்சி. இந்த சிப்காட் கொண்டு வந்ததன் காரணமாக ஓசூரிலே தொழிற்சாலைகள் வந்த காரணத்தினால தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கின்றவர்கள் அனைவரும் வந்து கூடி வாழ்கின்ற ஒரு இடமாக இன்றைக்கு ஓசூர் இருக்குது என்று சொன்னால் அதற்கு தலைவர் கலைஞர் தான் காரணம் என்பதை புரிந்து கொண்டு இங்கே எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி, உதயசூரின் சின்னத்திலே நீங்கள் அனைவரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொண்டு, இருக்கின்ற இந்த 10-12 நாட்கள் நாம் அயராமல் உழைக்க வேண்டும். இங்கே நான் வேட்பாளர் கிடையாது, இங்கே இருக்கின்ற நீங்கள் அத்தனை பேரும் வேட்பாளர்கள் தான், மேடையில் இருக்கின்ற அத்தனை பேரும் வேட்பாளர்கள் தான். அவ்வளவே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய தொகுதி தான் 234 தொகுதி என்பது நாம் மனதிலே நிறுத்திக் கொண்டு தேர்தல் காலத்திலே பாடுபட வேண்டும், வெற்றியை நோக்கி நடைபெற வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.